சப்தவிடங்க தலங்கள் சிவபெருமானின் 7 மர்ம நடன ஸ்தலங்கள். அறிமுகம். சிவபெருமானின் நடனம் என்பது சைவ சமயத்தில் மிக உயர்ந்த தத்துவத்தை குறிக்கிறது. அந்த தெய்வீக நடனத்தின் பல்வேறு வடிவங்களை பிரதிபலிக்கும் 7 திருத்தலங்கள் தமிழகத்தில் உள்ளன. இவை சப்தவிடங்க தலங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த தலங்கள் சிவபெருமானின் அரிய வடிவமான தியாகராஜர் மூர்த்தியால் பிரசித்தி பெற்றவை. இந்த 7 ஆலயங்களிலும் சிவன் ஒவ்வொரு விதமான நடனத்தை அருளுகிறார் என்று ஆகமங்களும் ஸ்தலபுராணங்களும் கூறுகின்றன. சப்தவிடங்கம் என்ற சொல்லின் பொருள். சப்த என்பது 7 என்ற அர்த்தம். விடங்க என்பது ஒளியால் செதுக்கப்படாத சுயம்பு தன்மை கொண்ட தெய்வ வடிவம் என்பதை குறிக்கிறது. அதாவது மனித கைகளால் உருவாக்கப்படாத தெய்வீக சக்தி வெளிப்படும் 7 தலங்கள் என்பதே சப்தவிடங்கத்தின் சாரம். புராண வரலாறு. சோழ மன்னன் முசுகுந்தன் இந்திரனை வழிபட்டு வரம் பெற்றபோது தியாகராஜர் மூர்த்தியை கேட்டார். இந்திரன் உண்மையான மூர்த்தியை மறைக்க 7 உருவங்களை வைத்தான். மன்னன் தன் பக்தியால் உண்மையான மூர்த்தியை கண்டறிந்தார். மீதமுள்ள உருவங்களையும் பூமியில் 7 இடங்களில் நிறுவினார். இவ்வாறு தோன்றியவை சப்தவிடங்க தலங்கள். 7 சப்தவிடங்க தலங்கள் மற்றும் நடனங்கள். 1. திருவாரூர் வீதி விடங்கர் நடனம். அஜப நடனம். அர்த்தம் சுவாசத்தின் இயல்பான ஓட்டத்தோடு நிகழும் தியான நடனம். பலன் மன அமைதி, தியான திறன், ஆன்மீக விழிப்பு. 2. திருநள்ளாறு நகர் விடங்கர் நடனம். உன்மத்த நடனம். அர்த்தம் பரமானந்தத்தில் சிவன் ஆடும் நடனம். பலன் மன அழுத்தம் நீக்கம், துன்ப நிவர்த்தி, சனி தோஷ நிவர்த்தி. 3. நாகப்பட்டினம் சுந்தர விடங்கர் நடனம். விலத்தி நடனம். அர்த்தம் கடல் அலை போல் அசையும் நடனம். பலன் தடைகள் நீக்கம், தொழில் முன்னேற்றம். 4. திருக்காராயில் ஆதி விடங்கர் நடனம். குகுட நடனம். அர்த்தம் சேவல் போல உற்சாகமான அசைவு. பலன் உடல் சக்தி, செயல்வீரியம், துணிவு. 5. திருக்குவளை அவனி விடங்கர் நடனம். ருங்க நடனம். அர்த்தம் மலரின் மீது சுற்றும் தேனி போல். பலன் அறிவு வளர்ச்சி, கலை திறன், சந்தான பாக்கியம். 6. திருவைமூர் நல்ல விடங்கர் நடனம். கமல நடனம். அர்த்தம் தென்றலில் அசையும் தாமரை போல். பலன் குடும்ப அமைதி, மன சமநிலை. 7. வேதாரண்யம் புவனி விடங்கர் நடனம். ஹம்சபாத நடனம். அர்த்தம் அன்னப்பறவையின் நடைபோல் அழகான அசைவு. பலன் ஞானம், பாப நிவர்த்தி, ஆன்மீக முன்னேற்றம். தெய்வீக ரகசியம். இந்த தலங்களில் தியாகராஜர் உற்சவத்தில் வெளியே வரும்போது அவரை தூக்கும் பக்தர்கள் குறிப்பிட்ட நடன அசைவுகளோடு தூக்குவார்கள். அந்த அசைவுகள் சிவபெருமான் ஆடும் நடன வடிவத்தை பிரதிபலிக்கின்றன என்று பாரம்பரிய நம்பிக்கை உள்ளது. ஆன்மீக முக்கியத்துவம். சப்தவிடங்க தலங்களை தரிசிப்பது ஒரு சாதாரண யாத்திரை அல்ல. இது ஒரு ஆன்மீக சாதனை. 7 தலங்களும் வாழ்க்கையின் 7 நிலைகளை குறிக்கும் என்று சைவ சித்தாந்த அறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த தலங்களை தரிசிப்பதால் கர்ம பந்தங்கள் தளர்ந்து மனம் சுத்தமடையும் என்று நம்பப்படுகிறது. நிறைவுரை. சிவபெருமானின் நடனம் என்பது பிரபஞ்ச இயக்கத்தின் அடையாளம். அந்த இயக்கத்தை அனுபவிக்க மனிதனுக்கு வாய்ப்பு தரும் அரிய தலங்களே சப்தவிடங்க ஸ்தலங்கள். இந்த 7 தலங்களையும் பக்தியுடன் தரிசிப்பவர் வாழ்க்கையில் தெய்வீக மாற்றத்தை உணர்வார் என்று பக்தர்கள் அனுபவமாக கூறுகின்றனர்.